வெல்கம் டு சிட்டிசன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேனல் திங்ஸோட சீசன் 5 வால்யூம் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 5, 6, 7 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை கதை என்னன்னு பார்த்துட்டு இருக்கா, வால்யூம் 1 கடைசியில் நம்ம வில்லுக்கு வந்து ஒரு வில் பவர் கிடைக்கும். அதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பவர் வச்சு என்ன பண்ணாரு, அப்புறம் அந்த அப்சைட் டவுன்னா என்ன, அது அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம். ஆனால் அதுலேயே ஏகப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீமாக பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானை போடுறது வேற யாரும் இல்லை, நம்ம தலைவர் ஸ்டீவ் தான். ஸோ ஒரு பெரிய பிளானை போடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிளான்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அண்ட் அப்புறம் தான் சம்பவமே இருக்கு. அதெல்லாம் நம்ம கடைசி எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். ஜனவரி 1 ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஸ்டீவையும் டஸ்டின் சண்டை போட்டு விட்டாங்க. பார்க்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ற சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இதுல வில்லு ஒரு உண்மை போட உடைச்சிடுறாரு. அது என்னதான் நமக்கு தெரிஞ்சதா இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. சோ உண்மை போட உடைச்சிடுறாரு. அண்ட் அதே மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைசிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே கம்மி தான், பட் எமோஷன் ஏரியா தான் நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் சூப்பரா கன்வே பண்ணாங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இதுல ஏகப்பட்ட விஷயத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்லோ ஃபீல் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு எங்கேயுமே போர்டிங் வாய்ப்பில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கேரக்டர், முக்கியமாக வந்துட்டு டெரி கேரக்டர். அந்த கேரக்டர் 5th எபிசோட்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நீ சம்பவம் பண்ண போறடா, வேலைலாம் பண்ண போறடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா அவனை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி லவன் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த வேலையை வந்து சூப்பராக பண்ணிட்டு மாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் எனக்கு செட் ஆகாத கேரக்டர் ஒன்னே ஒன்று வந்து காலி கேரக்டர் தான். எனக்கு செட் ஆகவே இல்லை. மேபி என்ன 8th எபிசோட் பார்க்கும்போது செட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இதில் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை அந்த கேரக்டர். அண்ட் வில்லு தான் வந்துட்டு இதில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் அந்த உண்மையோட இருக்கிற சீனா இருக்கட்டும், அண்ட் எமோஷனலா வந்து நிறைய சீன்கள் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமா இவங்கள மறந்துட்டே பாருங்க, மேக்ஸ் அப்புறம் ஹாலி, அவங்க 2 பேரும் நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். முக்கியமா மேக்ஸ் கேரக்டர் வந்துட்டு உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. ஹாலி கேரக்டர் வந்துட்டு எமோஷனலா ஃபன்னா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமா இவங்க எப்படி மறப்பேன், ஸ்டீவன் டஸ்டின் இவங்க வந்துட்டு கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பெருசா வந்து ரொம்ப மாஸ்டரா சம்பவம் அப்படின்ற மாதிரி இல்லை. 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் சேருவாங்க. அப்புறம் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் இன்னும் 8th எபிசோட்ல தான் எல்லாரோட சம்பவமே காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 8th எபிசோட் வந்து 2 மணி நேரம் இருக்கு. ஸோ இந்த 2 மணி நேரத்துல ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணி ஆகணும். முக்கியமா ஸ்டீவன் டஸ்டினுக்கு மாசின் வச்சே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுல ரொம்ப ஃபன்னியான மூமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டெரிக் வந்து ஒரு சீன்ல வந்துட்டு ஹென்றி கேட்பாரு, இந்த மேப் உனக்கு யாரா கொடுது அப்படின்னா உங்க அம்மா அப்படிமா. அந்த இடம்லாம் வந்து உண்மையிலே செம்ம ஃபன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்த்துட்டு டெரிக் கேரக்டர் உண்மையிலே சூப்பரா இருக்கும்டா, செம்மையா இதுலயும் செம்மையா பண்ண போறா அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சு. ஸோ அதாங்க அந்த 3 எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹிண்ட் மாதிரி தான். இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சம்பவமே 8th எபிசோட தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த 3 எபிசோட் பார்க்கலாமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தா இருக்கும். ஆனா ஸ்லோ ஃபீல் கொடுக்கும், பட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசி எபிசோடுக்கு சேனல் ரிவ்யூ வந்துடும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.